அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னதாக இவை நடந்தே தீரும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக ராசிக்கு கிடைக்கிறதுங்க. இது கூடுதலாக நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்படுகிறது. எனவே பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னதாக பல நன்மைகள் நடைபெறுங்க. அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவார். அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முதன்மை யோகமும் கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க. இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் கொடுப்பதில் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான். அதே போன்றுதான் 4, 6, 12 ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், 7ஆம் இடம், 9 மற்றும் 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த 4 இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார். மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது 3, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் 12க்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சியானது அமைகிறது. இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். செப்டம்பர் 12க்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவாருங்க. அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக
ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்க போகிறது. ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்ப ரீதியான பல விஷயங்கள்ல நன்மை அளிக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல முடிவுகள் கிடைக்க போகிறதுங்க. சந்தோஷம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக கிடைக்கிறது. பல வழிகளில் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் எப்படி வெளியே சென்றது என்று தெரியாத வகையில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான விசேஷ தருணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மை யோக பலன்கள் உருவாகி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக பல மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க. சக ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்கள், நிர்வாகம் மற்றும் என அனைவருடனும் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சிரமம் இல்லாமல் சற்று முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றம் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறதுங்க. ராசியின் அதிபதியும் சனி பகவானின் அமைப்பும் மிக அற்புதமாக இதை உருவாக்கி கொடுக்க போகிறது. சொந்த தொழில் புரிவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த சிரமங்கள், காரிய தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கப்படுவதன் மூலமாக நீங்கள் நினைத்த நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. குரு பகவானுடைய சுப பார்வை மிக அபரிவிதமாக ராசிக்கும் லாபஸ்தானத்திற்கும் கிடைப்பது இதை உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் சிறப்பாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிரமங்களை விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். வாய்ப்புகளையும் தக்க வைத்துக் கொள்வதோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி ஆகிய கிரக நிலைகள் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் மிக சிறந்த ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட பெயர் புகழ் கிடைப்பதற்கான முதன்மை யோக பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அரசியல் துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு இல்லை. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே திருப்திகரமாக அமையுங்க. நீங்கள் நினைத்தபடி பக்கத்து வயலில் இருந்தவர்களுடைய பிரச்சனை போன்ற அனைத்துமே சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் நினைத்ததை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான அனைத்து வசதிகளும் மிக எளிய முறையில் கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் ராசியின் அதிபதியான குரு பகவான். அவர் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு அற்புதமான தருணம் என்றே சொல்லலாம். பல்வேறு விதமான நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.